ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மேத்யூ சாப்டர் 13, மார்க் சாப்டர் 4 அண்ட் லூக் சாப்டர் 8. மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 8ஆம் அதிகாரம். இந்த 3 புக்லையுமே இந்த பேரபிள் இருக்கு. ஸோ என்ன பேரபிள்? இந்த பேரபிள் யார் சொல்றா? ஏசப்பா சொல்றாங்க. ஏசப்பாவை சுற்றி ஒரு பயங்கரமான க்ரௌடு, கூட்டம் பயங்கரமாக இருந்ததுனால ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த போட் உள்ளே ஏறி நின்று அங்கேருந்து அந்த பேரபிளை சொல்கிறாங்க. அப்போ அது என்ன பேரபிள்? ஏசப்பா அந்த இடத்துல இருந்து என்ன பேரபிள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? A farmer was scattering seed and some fell on the path. Birds swooped down and ate up the seed on the path. முதலாவது, வழி அருகே ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விதைகளை விதைச்சிக்கிட்டே போகிறாரு. அப்போ சில விதை வழி அருகே விழுந்தது, அந்த விதைகளை பறவைகள் பட்சித்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது, some seed fell on rocky soil where it started to grow but could not take root. When the sun came up, it scorched the seed and it withered. ரெண்டாவது, கற்பாறையின் மீது விதைக்கப்பட்ட அந்த விதை சீக்கிரமா முளைச்சிட்டு, ஆனா அதுக்கு சரியான ரூட் இல்லை, வேர் இல்லை. ஏன்னா அது ஒரு கற்பாறையான இடம், சரியா? அப்போ அந்த வெயில் வரும் பொழுது உடனடியாக அந்த சீட் மேலே பட்டதும் அது அப்படியே உலர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்பர் 3, other seed fell among thorns which grew up and choked the plants so they did not bear grain. மூணாவது, முள்ளுள்ள இடத்துல என்ன பண்ணிச்சான், அந்த விதைகள் விழுந்துச்சான். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த விதை வளரும் பொழுது அந்த முள்ளும் என்ன பண்ணுது, கூடவே வளர்ந்து அதை அப்படியே நெருக்கி போட்டுட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நாலாவது, the remaining seed fell on good soil and produced a crop. Some seeds bore grain that produced 30 times more. Some seed were 60 times more productive. Some produced 100 times more grain. அப்போ இன்னும் இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. அப்போ அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இந்த பேரபிள் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா சொல்கிறாங்க. இந்த crowds எல்லாரும் கேட்குறாங்க, what is the meaning of this parable? Jesus told the crowds, whoever has ears, let them hear. Later the disciples asked Jesus, why do you teach in parables? உடனே ஏசப்பா என்ன சொல்றாங்க, அதுக்கு ஆன்சர், Jesus quoted words Isaiah had written many years before. These people see but do not see. They hear but do not understand. Otherwise they might turn and be forgiven. Blessed are your eyes because they see and your ears because they hear. Jesus explained, listen to what the parables of the sower means. இப்போ ஏசப்பா அந்த பேரபிள்குள்ள மீனிங் சொல்றாங்க, சரியா? முதலாவது என்ன, எந்த இடத்துல விதைக்கப்பட்டது பார்த்தோம்? முதலாவது on the path, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அப்போ வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் அவங்க வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் உணர மாட்டுக்காங்க. Some people are like the seed that falls on the path. As soon as they hear what God says, Satan swoops down and takes it away. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ரெண்டாவது யாரு? அந்த ராக்கியான பிளேஸ், அது ஒரு கற்பாறையான இடம். அப்போ அதில் விதைக்கப்பட்டவங்க யாரு? அவங்க எப்படி இருப்பாங்க? They hear what God says with joy, but as they have no root, when troubles and persecutions come, they quickly fall away. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறான், உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேர் கொள்ளாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான்.
வசனத்து நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். 2. மூணாவது யாரு? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். thorns. Some are like the seeds sown among thorns. They hear what God says, but the worries of life, the deceitfulness of wealth, and the desire for other things make them unfruitful. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஸோ 3 இடத்துல அந்த விதைக்கப்பட்ட விதையை குறித்து பார்த்தோம். இப்போ கடைசியா 4வது இடத்துல விதைக்கப்பட்ட விதையை தான் நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதர்ஸ் ஆர் லைக் த சீட் sown on good soil. They hear God's word and obey it. They produce a harvest of good as they live for God. Some 30 times bigger, some 60 times, and some 100 times bigger. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஃபார்மர் அந்த சீடை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஏதாவது அவுட்புட் வேணுமா வேண்டாமா? இதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக இயேசு தன்னையே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாமும் அவருடைய வழியில் நடப்பதற்காக ஏசப்பா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அவருடைய வார்த்தைகளை இந்த பைபிள் மூலமாக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பைபிள் வசனம் இட்ஸ் லைக் அ சீட். இது எல்லாமே ஒரு விதைகள். அப்போ இந்த விதைகள் எங்கே விதைக்கப்படணும்? உங்களுடைய உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்தில். நம்ம உள்ளம்தான் என்னதான்? நல்ல நிலம். அப்போ இது எல்லாமே நம்ம உள்ளத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படும் பொழுது அதுக்குள்ள அவுட்புட் எப்படி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அந்த ஆன் த பாத்தில் விதைக்கப்பட்டது, அந்த ராக்கி சாயிலில் விதைக்கப்பட்டது, அந்த தார்ன்ஸ் அமாங் தார்ன்ஸில் விதைக்கப்பட்டதை பற்றி நம்மளுக்கு கேள்வியே இல்லை. பட் வி ஆர் குட் சாயில். நம்ம நல்ல நிலம், நம்ம உள்ள நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம அவுட்புட் கொடுக்கணும். யாருக்கு? ஏசப்பாக்கு. நார்மலாக நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேலே நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக? ஸ்டடீஸ்க்காக. உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, இப்படி பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் மேலே பண்ணுறாங்க. எதுக்காக? நீங்கள் நல்லா படித்து நல்ல ரிசல்ட், நல்ல அவுட்புட் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. ஒருத்தர் ஷிப் குறித்து ஒரு அழகான கோட்ஸ் எழுதியிருக்கிறாரு, நான் வாசிக்கிறேன். A ship in the harbor is safe, but that's not what ships are made for. ஒரு பெரிய கப்பல் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதை பண்ணி நல்லா அழகாக பிரம்மாண்டமாக அதை எங்கே வச்சுருக்கோம்? ஹார்பர் அல்லது துறைமுகம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஷிப்ஸ் இந்த துறைமுகத்தில் அல்லது அந்த ஹார்பரில் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம்? இல்லை. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி, அவ்வளோ செலவு பண்ணி, இவ்வளோ அழகாக அதை கட்டி ஹார்பரில் நிப்பாட்டுறதுக்காக இல்லை. அது எங்கே போகணும்? கடலுக்கு உள்ளே போகணும், ஆழத்துக்குள்ளே போகணும், ஆழத்தெல்லாம் தாண்டி அக்கறைக்கு போகணும். அதுக்காகத்தான் இந்த ஷிப் கெட்டப்பட்டிருக்கு. சரியா? ஸோ ஏசப்பாவும் தன்னை இன்வெஸ்ட் பண்ணது, தன்னுடைய வசனத்தை நமக்கு கொடுத்தது, இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அவுட்புட் ஏசப்பாவுக்கு தேவை. அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்? 30 டைம்ஸ், 60 டைம்ஸ், 100 டைம்ஸ் எப்படி அந்த சீட் பலன் கொடுத்துச்சோ அதே மாதிரி நாமும் ஆண்டவருக்கு பலன் கொடுக்கிறவர்களாய், நல்ல அவுட்புட் கொடுக்கிறவர்களாய் வாழணும். ஏனோ தானோன்னு வாழ்வதற்காக இயேசு உங்களை என்னையும் படைக்கலை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வசனத்தின்படி வாழ்வதற்காகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் இந்த வசனத்தின்படி நாம் வாழ்வோம். ஆண்டவருக்கு 30ம்
60 100 பலன் கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், என் வசனத்தை கை கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போமா? அந்த வசனம் எங்கே இருக்குது? ரெவலேஷன் சாப்டர் 22 verse 7. Look, I am coming soon. Blessed is the one who keeps the word of the prophecy written in this scroll. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். எனவே ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுவோம். அந்த விதையாகிய வசனத்தை நம் உள்ளத்தில் விதைப்போம். ஆண்டவருக்கு பிரியமான அவுட்புட், ஆண்டவருக்கு விருப்பமான ரிசல்ட்டை நம்ம கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர். பை பை. தேங்க்யூ.